ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைஸ் மூமெண்ட், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியே இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டியில் அதோட ரெகுலர் சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது நிஃப்டி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்கும். சார்ட் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு மூமெண்ட் எப்படி நடக்கும். ஸோ இது எப்படி ப்ரைஸ் மூமெண்ட்டில் நடக்குது அப்படின்னா, நிஃப்டியில் கால் ஆப்ஷனோட ஸ்பாட் சார்ட் ப்ரைஸ், அதாவது இப்போது நிஃப்டி கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அட் த மணி அப்போ 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25,000ஓட கால் ஆப்ஷன் சார்ட் எடுத்திங்கன்னா அதுவும் இது மாதிரி தான் இருக்கும். இப்போது நிஃப்டியும் மேலே போகுது அப்படின்னா அதோட ஸ்பாட் சார்ட்டும் மேலே தான் போகும். ஆனால் நிஃப்டி எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகுது, ப்ரைஸ் சார்ட்டில் எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகுது, இது நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து எப்படி மொமெண்ட் ஆகுது, எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்றது தெரியும். கால் ஆப்ஷனில் இது மேலே போகுது, சார்ட்டில் மேலே போகுது கேண்டில்ஸ்லாம் அப்படின்னா புட் ஆப்ஷனில் கேண்டில்ஸ்லாம் கீழே வரும். வைஸ் வர்ஸாக நடக்கும். இந்த ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகுது, அதாவது இப்போ நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் இங்கே மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு 100லேருந்து இது ஒரு 140 பாயிண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ன இருக்கும், 140லேருந்து இது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கும். இப்படி தான் ப்ரைஸ் மூமெண்ட் வந்து நடக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது நிஃப்டி சார்ட்டை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டியில் அந்த சார்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ப்ரைஸ் சார்ட் எடுத்து அந்த ப்ரைஸோட ஆக்ஷன்ஸ், அதாவது அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எவ்வளோ நடக்குது, அப்போது மேலே போகும்போது உங்களுக்கு கால் ஆப்ஷனில் ப்ரைஸ் கூடுதா, அதை மாதிரி கீழே வரும்போது புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்து புட் ஆப்ஷன்லேயும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆதான்னு பார்க்கணும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து மேலே போகுது சார்ட்டில், ஆனால் கால் ஆப்ஷனில் ப்ரீமியமே ஏறலை அப்படின்னா அங்கே வந்து சம்திங் ஏதோ நடக்குது. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப மானிட்டர் பண்ணணும். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வேரியேஷன் இருக்காது. நீங்கள் நிறைய நாள் ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு 100 ரூபாயில் வாங்கியிருப்பீங்க, சார்ட்டில் மூவ் ஆகிட்ருக்கும், இது ஒரு 104 ரூபா போயிட்டு திருப்பி மறுபடியும் 98 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துருக்கும். நிறைய நாள் என்னடா இது நமக்கு போகலை அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரேடில் மாட்டாமல் இருக்குன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி மூமெண்ட் ஆகுதுன்னு நீங்கள் ட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.